ஒரு நாள் ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் உட்காந்து சம்மந்தமே இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். கட் பண்ண ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் அடுத்த நாளில் வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஜென்ரலி ஒரு ஆர்ட்ஸ் மேரிங் சயின்ஸ் தான் எங்களோட இது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சினிமாவில் ஈஸி இல்லை, மதுரையிலேருந்து பஸ் ஏறி வந்து சென்னைக்கு வந்தால் ஃபிலிம் மேக்கர். இப்போ இந்த 96 படம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரீயூனியன் குரூப்ஸ்லாம் நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே உள்ளே போய் அவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம வந்து நம்மளுக்கு வயசாகிடுச்சு. சினிமாவில் இருக்கிற ஒரு ப்ளஸ் அது. ஓகே, நம்ம வயசு எப்போ வேணால் எங்கே வேணால் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எவ்ரி டைம் அந்த ரெக்கார்ட் பட்டன் அனுப்பும் போது ஒரு பயம் கிரியேட் ஆகும். உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் கிளியராக தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, வேறு எந்த லைட்டுமே தெரியாது கண்ணுக்கு. என்னோட பையனுக்கு வந்து ஒரு ஆப்பிளோ ஒரு அரிசியோ அமேசான்லேருந்து தான் வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். அழகுன்றதே இப்போ தாண்டி இப்போ அழகே எவனும் ரசிக்கிறது இல்லை. இன்னைக்கு எல்லாருமே லோகேஷை கொண்டாடுறீங்கன்னா லோகேஷ் எதுவுமே அழகாக காமிக்க ட்ரை பண்ணலையே. ஒரு விஷயம் பிடிக்கும், அதுக்கப்புறம் பிடிக்காம போகும். அதே விஷயத்தினால பைத்தியமே பிடிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த விஷயம் பயங்கரமாக பிடிக்கும். இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா சார், இந்த மூமெண்ட்ஸை? வணக்கம் மை டியர் பியூட்டிஃபுல் ஹார்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இல்லை பார்க்காம கேட்டுட்டு இருக்கிறது ஃபைனலி பாட்காஸ்ட் வித் என்கே. நம்ம பாட்காஸ்ட்டில் தொடர்ந்து நிறைய பேர் லைஃப் அண்ட் மைண்ட் ரிலேட்டடான நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து கேட்க நம்ம ஃபைனலி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அப்படி நம்ம கூட வந்து பேச போகிற ஒரு நபர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்தியன் சினிமோட்டோகிராஃபர்ஸ் மனோஜ் பரமஹம்சா. அவர் கூட தான் பேச போகிறோம். ஈரம், விண்ணை தாண்டி வருவாயா, லியோ, பிரின்ஸு, நடுநிசி நாய்கள், பூவரசன் பிபி, இந்த படங்களுக்கு எல்லாமே வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. நண்பன் படம், இன்னும் நிறையா முக்கியமான படங்களுக்கு எல்லாமே சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இதை தாண்டி இப்போது ரிலீஸ் ஆகி அற்புதமாக ஓடிட்டு இருக்கிற மின்மினி படத்தோட விஷுவல்ஸும் நமக்காக அவர் கொடுத்துருக்காரு. அந்த படம் வெற்றிகரமாக ஓட ஃபைனலி பாட்காஸ்டின் சார்பாக வாழ்த்துக்கள். அவர்கிட்ட சில விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். சார், முதல் விஷயம், இத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பேர்த்துக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவ்வளோ நாலேஜ் இருக்குது, அதனால் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது தான் மக்களோட பார்வை உங்கள் மேலே. ஆனால் ஒரு கலைஞனா உங்கள் பார்வையில் மிகப்பெரிய இடம்னு ஒன்று இருக்கா, இல்லை அது இல்யூஷனா? அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? இல்லை, இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மைண்ட் கேம் தான் அது. பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். ஸோ நமக்கு ஒரு 1 இயருக்கு இது ரொம்ப பெருசாக தெரியும். ஓகே, அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம். ஓகே, சில வாட்டி அதை அடையலாம், சில வாட்டி மிஸ் ஆகிடும். ஓகே, மிஸ் ஆகும்போது சரி ஓகே, இது நம்ம டிசர்வ் பண்ணல, ஒன்று நம்ம டிசர்வ் பண்ணல, அது நம்மளை டிசர்வ் பண்ணலன்ற மாதிரி ஏதோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். அதுதான். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்டிங்கன்னா, நம்ம அப்பப்போ ஒரு மைல் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, ஸோ அந்த என் மைல் ஸ்டோன்றது நமக்கு என்றைக்குமே தெரியாது. உங்கள் சைடில் இருந்து அந்த மிகப்பெரிய ஒரு இடம்ங்கிறது வந்து அடுத்தடுத்த மைல் ஸ்டோன் தான். ஸோ ஒரு மைல் ஸ்டோனை போய் ரீச் பண்ணிவிட்டு இப்போ இது நம்ம பண்ணியிருக்கோம். என்ன மெயினாக மைல் ஸ்டோன்ஸை எப்படி இருக்குன்னா, நம்ம அப்ரோச் பண்ணாத விஷயங்கள் தான். உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறது, ஒரு புது ஏரியாவுக்கு போகிறது அப்படின்றது தான் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும். ஸோ அது வந்து ஜென்ரலி இப்போது நமக்கு என்னோட ஐக்யூ, நான் படித்ததுக்கு நான் எங்கேயாவது போய் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போய் சேர்ந்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ரீஹரிகோட்டா ஸ்பேஸ் ரிசர்ச்லாம் நான் எங்களோட சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய ஃபிலிம் ஸ்டூடியோஸ் இந்த மாதிரி இதுலேயுமே ஒரு எம்ப்ளாயியோட போய் சேர்ந்துருக்கலாம். ஓகே, ஸோ என்ன இருக்கும் லைஃபு, ஒரே ஆஃபீஸ், ஒரே பஸ்ஸு, இல்லாட்டி ஒரே காரு, ஒரே ரூட்டு, இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம பிடிச்ச இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு காரணமே எல்லாருக்குமே சொல்லி ஒரு சின்ன ஒரு ஃப்ரீடம். இப்போ நீங்கள் நான் உங்களை மீட் பண்ணுறேன், கண்டிப்பாக ஓகே, புதுசாக மீட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இந்த சினிமாவில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம், மோர் தென் ஃபேம், பணம், இதெல்லாம் தாண்டி ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்போ கொடுக்கணும்னா, டெய்லி நம்ம என்ன வேலைக்கு போக போகிறோன்றது நமக்கு தெரியாது, நாளைக்கு என்ன போக போகிறோம், இதுதான் பெரிய விஷயம். ப்ரொஃபஷனாக ஒன்றுனாலும் டெய்லி லைஃப் நம்ம ஒரு புது சீன்ஸு, புது ஒரு சுச்சுவேஷனில் நம்ம தள்ளப்படும். ஒரு நாள் ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் உட்காந்து சம்மந்தமே இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். கட் பண்ணால் ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் அடுத்த நாளில் வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். எக்ஸ்ட்ரீம். ஸோ அதை எதுவுமே ரிக்ரெட் பண்ண மாட்டோம். அன்றைக்கி அந்த குப்பை தொட்டி போகிறதுக்கான ஒரு பர்பஸ் இருக்கும் நமக்கு. இது பக்கத்தில் ஏதோ ஒரு லொக்கேஷனோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அதை போய் அதை நமக்கு அதை கதைக்கு தேவைப்படும். எல்லாமே மோட்டிவேட் பண்ணுறதில்ல. இடங்களா மாறினாலும் நமக்கு எல்லாமே ஒன்று தான். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்மளோட ப்ரொஃபஷனை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் அதை அப்ரோச்சபிளாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கேட்ட மைல் ஸ்டோன்ஸை நம்ம மாறிக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் சொல்ல மாதிரி பெருசாகிட்டே இருக்கலாம், சில வாட்டி ரொம்ப சின்ன மைல் ஸ்டோனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் படங்களா சொல்கிறீங்களா சார்? இல்லை, நான் சொல்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு மின்மினியே வச்சுக்கோங்களேன், லடாக்குன்றது ஒரு மைல் ஸ்டோன் எனக்கு. கண்டிப்பாக. ஓகே, அது மின்மினி வழியாக எனக்கு கிடச்சிச்சு, அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ இதிலிருந்து இது கிடைக்குதுங்கிற அந்த மாதிரி ஒரு இன்டர்லிங்காக தான் இருக்கும். அது படம் சினிமாவாகவே இருக்க தேவையில்லை, அது ஒரு இடமா இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம்,
ஓகேங்களா. சின்ன விஷயம் பெரிய விஷயம். ஆமாம், இதுதான் அதுக்கு லிங்க். ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார், ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்னோட காரை பார்த்தீங்க குட்டியாக, ஆனால் இது எல்லாருக்குமே என்ன ஒரு பெரிய ஒரு பிராண்டட் காருன்றது வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எனக்கு இந்த ஒரு 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட பெரிய பிராண்டட் காராக நான் எதுவுமே வாங்கலை. ஏன்னா இந்த காசுக்கு நம்ம ஒரு கேமரா வாங்கினா எனக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, இப்படியே தான் நான் போயிட்டு இருந்தேன். என்னோட பையன் வந்து அவனுக்கு இப்போ 4-5 இயர்ஸு, அவனுக்கு பிஎம்டபிள்யூனா என்ன தெரிஞ்சிச்சு. ஸோ அவனுக்கு அந்த காரோட அருமை தெரியும். இந்த கார் வந்து பிஎம்டபிள்யூனா இப்படி இருக்கும், இந்த கார் இது அப்படின்னு சொல்லி. இப்போ அவனுக்காக நான் அந்த காரை வாங்குறேன். ஸோ இது ஒரு மைல் ஸ்டோன் எனக்கு. ஸோ அந்த மாதிரி வேரியேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நான் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட அந்த மிகப்பெரிய இடங்கிறது வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம். ஸோ அது ஒரு அவ்வளோ பெரிய கார் வாங்கணுமா, சரி நம்மளால் வாங்க முடியுமே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 3-4 மந்த்ஸ் நம்ம யோசிச்சோன்னா, அதுக்கு ஒரு ஹோம் ஒர்க் பண்ணுறோன்னா, அதுக்கு ஒரு ஃபண்ட்ஸை நம்ம ஒதுக்குறோன்னா அந்த காரை நம்ம அச்சீவ் பண்ணுறோம். அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது சில வாட்டி 80% சினிமா தான். எந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம், என்ன மாதிரி இப்போ எப்படி வந்து நம்மளை எப்படி இன்ஸ்பயர் பண்ணுறது. இப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சினிமாவே இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் கூட என்டர்டெயின் பண்ணிடும். கண்டிப்பாக எக்ஸைட் பண்ணி என்டர்டெயின் பண்ணும். ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர்ஸாக நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு we have to see many more things. கண்டிப்பாக வேறு லாங்குவேஜ் படங்கள், வேறு ஊரில் இருக்கிற விஷயம், அவங்க தான் நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பண்ணுற படங்கள் நம்ம தெரிஞ்சிடும் எந்த சுச்சுவேஷனில் இப்படி எடுத்திருப்பாங்க, பேட்டர்ன் தெரிஞ்சிடும். அவ்வளோ ஓரளவுக்கு ரொம்ப நாளாக நம்மளால் அதை ரொம்ப சுவாரஸ்யமாக அதை அனுபவிக்க முடியாது. ஸோ we look for something else. அது பண்ணும்போது அது பண்ணியிருக்காங்கல்ல, நம்மளும் அது மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு புது மைல் ஸ்டோனை செட் பண்ணுவோம். அதுக்கு கொஞ்சம் ஓடுவோம், அது ரீச் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த தேடல் இருந்துகிட்டே இருந்ததுனால இல்லைனா இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறது வேஸ்ட். யாராக இருந்தாலும் இது ப்ளஸ்ஸே அதுதான். இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறதுக்கான ப்ளஸ் கிரியேட்டிவ் ஜென்ரலி ஒரு ஆர்ட்ஸ் மேரிங் சயின்ஸ் தான் எங்களோட இது, சிம்பிளாக சொல்லணுன்னா. ஸோ ஒரு பக்கம் சயின்ஸ் என்றைக்குமே டெவலப்மெண்ட்டில் தான் இருக்கும். டெக்னாலஜியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி நிறுத்த முடியாது. அதை பாசிட்டிவாக பண்ணலாம், நெகட்டிவாகவும் ஒரு டெக்னாலஜியை பாசிட்டிவாகவும் அப்ரோச் பண்ணலாம், நெகட்டிவாகவும் தப்பாக சொல்கிறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க. ஆர்ட்ஸோடு இருக்கும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த சயின்ஸை கரெக்டாக போய் ஒரு ரெஸ்பான்சிபிளாக எடுத்துருக்கணும், ஜஸ்டிஃபைடாக இருக்கணும். அதை நம்ம தப்பே பண்ண மாட்டோம், அந்த சயின்ஸை வந்து நம்ம மிஸ்யூஸே பண்ண மாட்டோம், கரெக்டான ஒரு விஷயத்துக்கு தான் பண்ணுவோம். இல்லாட்டி மைண்டு வந்து எப்படி வேணால் கொண்டு போவோம். நீங்கள் இந்த ஆர்ட்ஸில் சயின்ஸ் மட்டும் நம்ம பண்ணும்போது காம்ப்ரமைசிங்னு ஒரு விஷயம் வந்து வராமல் இருக்கும். ஆர்ட்டை தூக்கி நீங்கள் சயின்ஸை பார்க்கும்போது என்ன வேணால் பண்ணலாம், பணத்துக்காக போயிடும் மைண்டு, அதில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை இழுக்கும், இதெல்லாம் இருக்கும். இல்லை பீப்புள்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே மாற ட்ரை பண்ணும். ஸோ ஆர்ட் வந்து என்றைக்குமே நம்மளை வந்து ஒரு கரெக்டான ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக ஆக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் கொண்டு போகும். சார் இப்போது இந்த வயசில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதிவாளராக எங்களுக்கு நீங்கள் தெரிகிற ஒரு நபர் வந்து, உங்களுக்கு 20 வயசில் நீங்கள் யாராக இருந்திருப்பீங்க, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்? எனக்கு பிரச்சனை என்னென்னா, எனக்கு ஒரு பெரிய ஆப்ஷன்ஸே கொடுக்கல. இந்த 3 Idiots படத்தில் மாதிரி இந்த நண்பன்லாம் பிறந்த உடனே கொடுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அப்பா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தார், அவர் ஒரு ஃபிலிம் மேக்கர். நான் படித்த அதே கோர்ஸை வந்து அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்காரு, 76ல் படிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்குமே வந்து ஜென்ரலாக நான் சில இன்டர்வியூஸில் கூட சொல்லியிருப்பேன், இப்போ நீங்கள் ஒரு சினிமா செட்டுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரோட ஆக்டிவிட்டீஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணி ஓரளவுக்கு அவங்க என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆக்டர்னா என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஏதோ பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தெரிஞ்சிடும். அதில் உங்களுக்கு பசிலாக இருக்கிறது வந்து இந்த கேமரா பின்னாடி இருக்கிற சினிமாட்டோகிராஃபர்ஸ். அந்த கேமராவே ஒரு பெரிய ஒரு இப்போ ஓகே நான் சொல்கிறது அந்த பீரியடில் யோசிச்சு பாருங்கள். இப்போ எல்லாருக்கும் மொபைல் ஃபோன் வந்துச்சு, எல்லாருமே இமேஜ் எடுத்துடுறோம். நான் சின்ன வயசில் எங்கள் அப்பாவோட ஷூட்டிங் போகும்போதோ, அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸோட ஷூட்டிங் போகும்போதோ, அந்த ஒரு இது மட்டுமே ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்கும், அந்த கேமரா பின்னாடி இருக்கிற விஷயம். ஓகே, இப்போ டேரக்டர் கூட நமக்கு பெருசாக தெரிய மாட்டாங்க, ஏதோ ஆக்ஷன் கட்டுக்கிட்டுன்னு சொல்கிறாங்க தவிர அவங்க என்னன்றது நமக்கு அந்த வீடியம் புரியாது. பட் இது மட்டும் ஒரு பசில், அவங்க என்ன பார்க்குறாங்க, ஏன்னா அந்த டைமில் மானிட்டர்ஸ் இருக்காது. ஓகே, அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதுதான் வந்து ஓகே சொல்கிறாங்க, அவங்கள கேட்குறாங்க எல்லாருமே. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். அப்பாவும் இதுதான் படிச்சிருக்காரு, நமக்கு அப்போதுலேருந்து மைண்டில் அது செட் ஆகிடுச்சு. என்னென்ன அது செட் ஆகி அது அப்புறமா பார்த்தா அது ஒரு சயின்ஸு, அதில் ஒரு ஃபிசிக்ஸ். இப்போ வந்து கெமிஸ்ட்ரி இல்லை, இப்போ டிஜிட்டல் வந்ததுனால அதுக்கு முன்னாடி ஒரு கெமிஸ்ட்ரி இன்வால்வ். அது ப்ராசஸிங், அந்த ஃபிலிம் எங்கே போகுது, அது எப்படி ப்ராசஸ் ஆகி வருது, அது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்குள்ளெல்லாம் போயிட்டு வருது. ஸோ ஒரு சயின்ஸ் அதில் இன்வால்வ்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக
அதை அதை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நமக்கு. இது பிடிச்சிட்டு இதனால உங்களுக்கு அந்த சயின்ஸுங்கிறது உங்களுக்கு பிடிச்சதா இல்லை ஆல்ரெடி நீங்கள் சயின்ஸ்லேயும்? இல்லை, நம்ம பேசிக்காகவே இது ஒரு சயின்டிஃபிக்காக தானே இதை பார்க்குறோம். இட்ஸ் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி. நம்ம வளர வளர இன்னும் அது கேமராஸ் டெவலப் ஆகிட்டே இருக்குது. இது ஒரு சயின்டிஃபிக்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டடாக அப்பா இருக்காருன்னா நான் படிக்காமல் வரல. நான் அதுக்குன்னு ஒரு இன்ஸ்டியூட் போயிட்டு அதை ப்ராப்பராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 years அது அசிஸ்டண்ட்டாக ஒரு 15 படங்கள் ஒர்க் பண்ணுறது. அதை பேரலாக நம்ம என்னென்ன விஷயங்கள் கற்றுக்குறோன்னு. இதை தாண்டி என்ன இன்கேஸ் இது இல்லை அப்படின்னா ஒரு ஐம் வெரி குட் வித் மேனேஜ்மெண்ட். இந்த ஹியூமன் ரிசோர்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியும் எனக்கு. ஓகே, ஒரு சின்ன வயசில் நான் அந்த ஒரு அப்படியே 20 பேருக்கு சேர்த்துக்கிட்டு ஒரு ஷட்டில் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுவேன் எங்கள் காலனியில். ஓகே, ஏதோ ஒரு இவெண்ட்னா நான் தான் ஃபஸ்ட் ஆளாக போய் நிற்பேன். ஸோ ஒரு ப்ரோக்ராம் என்ன இருக்குது, எனக்கு அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், இந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்றது எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இதோட பேரலாக வரும்போது நம்ம தான் எல்லா கால்ஸுமே எடுப்போம். முக்கால்வாசி எல்லாருமே இந்த நான் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டாக இருப்போம். ஏன்னா சயின்ஸ் அண்ட் ஆர்ட் மிக்ஸ் ஆகிற இடம். நிறைய பேருக்கு சயின்ஸே இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சினிமாவில் ஈஸி இல்லை, மதுரையிலேருந்து பஸ் ஏறி வந்து சென்னைக்கு வந்தால் ஃபிலிம் மேக்கர் கரெக்டாக. அவங்களுக்கு படிக்க வேணாம், எதுவுமே வேணாம். ஏன்னா நம்ம லெஜெண்ட்ஸ் அப்படி. ஓகே, ஒரு இளையராஜா சாரை பார்த்துருக்கோம், பாரதிராஜா சாரை பார்த்துருக்கோம். வந்து செல்ஃப் லேர்ன் அவங்க வந்தாங்க, ப்ரூவ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் அதுதான் பர்சன்டேஜ் அதிகம். என்ன தான் இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சுட்டு வந்தாலுமே வெளியேருந்து வரவங்க தான் எங்களுக்கு இன்னும் சக்ஸஸ் ஆகிறாங்க. அவங்க எக்ஸெப்ஷன்ஸாக தானே இருக்காங்க. எக்ஸெப்ஷனில் அவங்க தான் மெயின் பர்சன்டேஜ். இன்ஸ்டியூட்லேருந்து கம்மி தான். அவங்களோட ப்ரிசர்வன்ஸ் ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ அடுத்த வேலைக்கு போயிடுறாங்க. அவங்க ஒரு 2 years ட்ரை பண்ணுவாங்க, இல்லை ஒரு 2 வருஷம் போராடுவாங்க. இன்ஸ்டியூட் முடிச்சு நானும் ஃபிலிம் மேக்கராக இருக்கேன் 2 years 3 years. அப்புறம் ஃபேமிலி கண்டிஷன்ஸ், லக்கு, ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ். பட் இப்போ லோகேஷ்லாம் பாருங்கள், ஒரு பேங்க்கில் போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றாரு கரெக்டாக. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அவுட் சைடர்ஸ் தான் டாமினேட் அதிகமாக பண்ணுறாங்க மோர் தென் ஃபிலிம் ஸ்கூல். பட் டெக்னிக்கல் சைடில் அஃப்கோர்ஸ் சினிமாகிராஃபி நிறைய பேர் பர்சன்டேஜ் படிக்கலாம். சினிமாகிராஃபி மட்டும் எப்பயுமே இன்ஸ்டியூட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த கிரியேட்டிவ் நாலேஜை தாண்டி அந்த சயின்ஸ் இருக்குது. பட் அதை தாண்டியுமே நிறைய சூப்பர் சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஹூ நெவர் பீன் அ ஃபிலிம் ஸ்கூல். கண்டிப்பாக அதுவும் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. எனிதிங் இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டில் யூடியூப் போட்டால் எனிதிங் யூ கேன் லேர்ன். அதனால் இப்போ இன்னைக்கு ஃபிலிம் ஸ்கூல் தான் போகணும் அப்படின்றலாம் நெசசிட்டி கிடையாது. திங்ஸ் ஆர் சேஞ்ச் ரேப்பிட்லி. பட் அந்த சுச்சுவேஷனில் அந்த உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னா இதுதான் பாயிண்ட். ஐ வுட் ஹவ் பீன் எனி திங் வேர் ஐ கேன் லீட் திங்ஸ். அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கணும். பட் அஃப்கோர்ஸ் நம்ம ஊரில் வந்து அந்த டிரெக்டர்ஸ் தான் அந்த லீடு. என்னை பொறுத்த வரைக்கும் டிரெக்டர்ஸ் வந்து நம்ம ஊரில் எப்படி ஆகிடுச்சுன்னா ஓவர் கேன் ரைட், தே ஆர் டிரெக்டர்ஸ். அவங்களுக்கு நிஜமாகவே இந்த கிராஃப்டிங்லாம் இப்போ இருக்கணுன்ற மாதிரி நெசசிட்டி இல்லாத ஒரு காலகட்டமாக ஆகிடுச்சு. நல்ல கதை எழுதிட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல கேமராமேன், நல்ல மியூசிக் டைரக்டர், நல்ல எடிட்டர் இதெல்லாம் கொடுத்தா அந்த கதையை அவங்கெல்லாம் சேர்ந்து படமாக ஆக்கிடுறாங்க. அப்போ வந்து ஸோ ஒரு டிரெக்ஷன்றது ஒரு தனி கிராஃப்ட். ஆக்சுவலி ஜென்ரலாக வந்து கதை ஒருத்தங்க எழுதணும், டிரெக்ஷன் ஒன்று பண்ணணும், இது ஒரு கிராஃப்ட். ஆனால் இங்கே அது மெர்ஜ் ஆகிடுச்சு. அந்த லைன் வந்து மெர்ஜ் ஆகிப்போ யார் ரைட்டர்ஸோ அவங்க தான் இன்றைக்கி டிரெக்டர்ஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு ரைட்டிங் பிடிக்காது, எழுதுறது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இது நமக்கு செட் ஆகாதுன்றது நம்ம கிளியராக ஃபஸ்ட்லேருந்தே ஃபிக்ஸ் ஆகிட்டோம். தென் நெக்ஸ்ட் லெவல் அப்படி யோசிச்சு பார்த்தா ப்ரொடியூஸ் ஆகணும், படங்கள் ஆக்டிவிட்டியாக பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ கூட ஒரு என்டர்பிரனர்ஷிப் ஒரு நான் இப்போ தனியாகவே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன், ஸ்டேஜ் அண்ட் ரியல்லாம் சொல்லிட்டு. ப்ளஸ் அப்போத்துலேருந்தே எனக்கு ஜென்ரலாக சினிமாட்டோகிராஃபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படத்துக்கு கமிட் ஆவாங்க, அந்த ப்ரொடியூசர் சொல்கிற இடத்துல போய் ரெண்டுக்கு எடுத்துப்பாங்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம். ஸோ நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 years முன்னாடிலேருந்து ஐ ஸ்டார்டட் யூஸிங் மை ஓன் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ எனக்கு வர இன்கம்மை வந்து ஐம் யூஸிங் ஆஸ் என்னோட ஓன் டெக்னாலஜிக்கெலாம் வாங்கிட்டு ஐ யூஸ் மை ஓன் எக்யூப்மெண்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டரில் ஆமாம். ஸோ அந்த எல்லாமே அந்த நாட் ஓன்லி இது மட்டுமே பண்ணாமல் ஐம் டூயிங் பிஸ்னஸ் எவ்ரி திங் டுகெதர். ஒரு மல்டி டாஸ்கிங்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெறும் நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் சினிமாட்டோகிராஃபினா அது ஒரு கம்மியாக நம்மளோட பிரெயினை யூஸ் பண்ணுற ஒரு செட்டப்பு. ஸோ ஐம் ட்ரைங் டு டூ மல்டி டாஸ்கிங் ரிலேட்டடாக. ஆமாம். அண்ட் இப்போ நான் சொல்கிற அந்த புது விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியுமேன்றது ஃபியூச்சர் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். ஓகே, ஃபியூச்சர்னு நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க நிலமை. ஏன்னா நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நிறைய பேர் யூஸ் பண்ணாதான் அது நடைமுறைக்கான ஒரு சிஸ்டமாக வரும். பட் அதனால் அது ஃபியூச்சர்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு மேலே ஆடியன்ஸை வந்து நீங்கள் தியேட்டருக்கு புல் பண்ணணுன்னா இந்த டெக்னாலஜிலாம் தேவை. இந்தியாவில் இன்னும் யாரும் ஆரம்பிக்கலை. ஸோ ஐ ஸ்டார்டட். நானும் ஸ்ரீனிவாஸ் மோகன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர், நம்ம த்ரிபிள்ஆர், பாகுபலி, எந்திரன்லாம் பண்ணவர். நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஃபார் சைட் இந்த மாதிரி தேவைப்படும், ஏன்னா அடுத்து வேணுன்ற மாதிரி நாங்கள் சேர்ந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டட் ட்ரைனிங் பீப்புள் அந்த மாதிரி. ஸோ இன்டு தட் திங் தான் நம்ம என்றைக்குமே நமக்கு பிடிச்ச அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் என்றைக்குமே போயிட்டுருக்கு. அவ்வளோ. கண்டிப்பாக. இப்போது நீங்கள் அந்த ஒரு மென்டாலிட்டி பற்றி சொல்லியிருக்கீங்க.
எங்களுக்கு உங்களோட வயசுங்கிறது ஒண்ணு, உங்க மனசுக்குள்ள உங்களோட வயசுங்கிறது ஒண்ணு இருக்கும்ல. ஆமாம், அதுதான். சரி, அது எப்போ உங்களுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக தெரியும்னா, இப்போ இந்த 96 படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாருமே இந்த குரூப் ரீயூனியன் குரூப்ஸ்லாம் நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இல்லை சரி, ரீகாலிங் மெமரிஸ்ன்றது நமக்கு ஏதாவது ஒரு எங்கேயாவது ஒரு ட்ரீமில் வரலாம், ஏதாவது ஒரு ஞாபகம் வரும், அப்படின்லாம் வரும். இப்போ அது ஃபோர்ஸ்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே வந்து 10th ஸ்டாண்டர்ட் படித்த பசங்களை ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஓகே, கரெக்டாக? ஸோ இப்போ என்னோட 10th ஸ்டாண்டர்ட் டீம், என்னோட ஸ்கூல் டீம் வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அங்கே உள்ளே போய் அவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம வந்து நம்மளுக்கு வயசாகிடுச்சு, நம்ம வந்து வயசாடாத மாதிரி இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ பேசிக்லி வில் பி ஃப்ரீசிங் அவர் ஏஜ். சினிமாவில் இருக்கிற ஒரு ப்ளஸ் அது. ஓகே, நம்ம வயசு எப்போ வேணால் எங்கே வேணால் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அதை எந்த விதத்தில் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம்னா அப்படி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி படம் பண்ணும்போது எதுவும் ஃபஸ்ட் படம் பண்ணுற மாதிரி ஒரு டென்ஷன் கொடுக்கும். ஓகே 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 ஓகே, இப்போ நாளைக்கு என்னோட படம் ரிலீஸ் 9ஆம் தேதி. ஆனால் இன்னைக்கு எனக்கு வந்து டென்ஷன் ப்ரெஷர் இருக்குது. இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. நான் இப்போ எப்பயுமே வந்து நான் தாண்டா எல்லாம் அப்படின்ற அந்த பயம் வந்து எல்லா படத்துக்கும் வரும், இன்க்ளூடிங் லியோ மாதிரி ஒரு படத்துக்குமே எனக்கு ப்ரெஷர் இருக்கும். அப்போ ரிப்பீட்டட் ஒர்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் கூட அந்த ஏஜ்ங்கிறது வந்து டக்குன்னு தெரியாது. ஆமாம், இது வந்து உங்களை எப்பயுமே வந்து அந்த புதுசு, அந்த காலேஜ் முடிஞ்சோடனே அந்த ஃபர்ஸ்ட் இது அந்த இதுலேயே நம்ம ஃப்ரீஸ் ஆகிடுவோம் இருப்போம். அதுதான் சினிமாவில் இருக்கிற ஒரு பப்ளிக் எக்ஸாம் பயத்திலேயே இப்படியே தான் இருக்கும், இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்ரி ஃபிலிம் எவ்ரி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பத்தாது. அது எவ்வளோ பெரிய ஜாம்பவானா இருக்கட்டும் அவங்களுக்கும் இருக்கும் சினிமாவில். ஏன்னா வி ஆர் நாட் டீலிங் வித் ஒரு செட் ஆஃப் பீப்புள். ஒரு 10 பேர்னா அந்த 10 பேருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் பண்ணல. கடைசி வரைக்கும் அவங்க மட்டும் இல்லை, நம்ம கொடுக்க போகிற படங்கள் வந்து யார் யாருக்கோ போகுது. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கணுன்றது இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ பர்சன்டேஜ் தான் அதெல்லாம். அது ஒரு டாக்குமெண்ட் வேற ஆக போது ஒரு பதிவாயிடுச்சுல, முடிஞ்சு போச்சு அது. ஸோ அதனால் பயம் தான். ஸோ எனி டைம் அந்த கேமரா ரெக்கார்டு, அந்த பட்டன், அந்த ரெட் பட்டன், அந்த லைட்டை வரந்தாலே ப்ரெஷர் தான் அது. ஏன்னா ரெக்கார்டிங் சம்திங், இதை மாற்ற முடியாது, கண்டிப்பாக மாற்ற முடியாது. இப்போ என்ன ஆகுனா ஒன் மோர் என்ஜின் நம்ம சொல்லுவோம், இது பிடிக்கல இந்த ஷாட் இன்னொரு ஷாட் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் டெக்னாலஜியில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஷூட் பண்ணிவிட்டு எல்லாமே எடிட்டர்கிட்ட போயிடும். அவர் எதை யூஸ் பண்ணுவார் நம்மளுக்கு கண்ட்ரோலே கிடையாது. ஸோ அதனால் எவ்ரி டைம் அந்த ரெக்கார்ட் பட்டன் அனுப்பும் போது ஒரு பயம் கிரியேட் ஆகும். நம்ம இந்த இடத்துல ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம், இது நாளைக்கு போயிடும், நம்ம கண்ட்ரோல் கிடையாது, நம்ம இதை கரெக்டாக எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ வேணால் ட்வீக்ஸ் பண்ணுவோம், அந்த லைட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அந்த பர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுக்கான, அந்த அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நடக்கும். எல்லாம் பண்ணி அந்த ஸ்டார்ட் கேமரான்னு சொல்லும்போது we are surrender, we are registering something, that fear will be there. அது வரைக்கும் டைம் எடுத்துப்போம். அது ஒரு அந்த டைம் எப்போ வேறு வழி இல்லைன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் கேமரா சொல்லி தானே ஆகணும். அது வரைக்கும் தான் அந்த டைம். அது முடிச்சதோட அதை திருப்பி அதுக்கு ஒரு நமக்கு இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். ஒரு 20% அதை தான் ரிப்பேர் பண்ணுறதுக்கோ அதை கரெக்ட் பண்ணுறது, அதுவும் முடிச்சுட்டு ரிலீஸ் அன்னைக்கு அதை கொடுத்து தானே ஆகணும். அந்த ப்ரெஷர் இருக்கும். ஸோ இதனால் வந்து அந்த ஏஜ் நமக்கு வந்து ஒன்றும் நம்ம ஏதோ புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். சரி, நீங்கள் இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இத்தனை லைட்ஸையும் வச்சு ஒரு அழகான ஃப்ரேம்ஸை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் லைஃபுங்கிற ஃப்ரேமில் வந்த ஃபஸ்ட்டு லைட் எது சார்? எதுவாக கூட இருக்கலாம், எந்த விஷயமா, ப்ரொஃபஷனாவோ பர்சனலாவோ? இல்லை அதுதானே சொல்கிறோம். நம்ம இப்போது உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் கிளியராக தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, ஓகே, வேறு எந்த லைட்டுமே தெரியாது கண்ணுக்கு. ஓ, அப்படி சொல்கிறீங்க. ஏன்னா நமக்கு அந்த லைட் அங்கே இருக்குது, நம்ம அதை தாண்டி அதுக்கிட்ட போயிட்டு இருக்கோம். ஓகே, அப்படின்னும் போது நிறைய லைட் நீ சொல்கிற மாதிரி வந்துட்டு தான் இருக்கும். அது எதுவுமே நம்ம வந்து லைட்டாகவே பார்க்க மாட்டோம், அதை அப்படியே தட்டி விட்டுட்டு அதை நோக்கி போயிட்டே தான் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இனிஷியலி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எம்எஸ் பிரபு சார்ட்ட சேரணும்னு ஒரு ஆசை. ஓகே, இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ஒருத்தர் சாரா, அவன் போய் சென்ட்டான் டக்குன்னு. ஸோ அன்றைக்கி அந்த வருஷத்தில் எனக்கு அந்த ஸ்கோப் போயிடுச்சு. சரின்னு சொல்லி நானுமே ஜாலியாக விட்டுட்டு நானும் என் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த ஒரு விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, நான் சினிமாட்டோகிராஃபி படிச்சுமே அந்த டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கிறது எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இப்போ வந்து அப்படி போயிட்டு திடீர்னு ஒரு நாள் கால் வருது, இந்த மாதிரி சரவணன் சார் அப்படின்னு சொல்லி சினிமாட்டோகிராஃபர் இருக்கார், அவருக்கு அசிஸ்டண்ட்டாக தேவைப்படுது, அவர் ஜென்ரலாக இன்ஸ்டியூட் பசங்க தான் எடுப்பார், நீ படிச்சிருக்கல சும்மா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்டியூட்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க சீனியர். சரி ஓகே அப்படின்னு போகிறேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் சூரிய வம்சம் படம்லாம் பண்ணியிருக்காரு, ஆனால் எனக்கு அந்த படம் பார்த்ததில்ல, என்ன பெருசாக அது இம்பேக்ட் பண்ணல. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எம்எஸ் பிரபு சார், அவங்க பிசி சார், இவங்கெல்லாம் வந்து வேறு மாதிரி, இவங்கெல்லாம் கமர்ஷியல் ஃபிலிம்ஸு, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்கன்ற நம்மளே ஒரு டிவைட் பண்ணி வச்சுருப்போம்ல, இந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சுட்டு அங்கே போகிறேன். ஓகே, அங்கே போயிட்டா ஃபஸ்ட்டு படம்
பார்த்தா பெரிய பெரிய ஆளுங்க. கமல் சார் படம் பம்மல் கே சம்பந்தம், இது ஃபஸ்ட்டு நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற படம். அன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு காரிடாரில் ஏதோ ஒன்று ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே, அந்த காரிடாரில் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல், ரெகுலர் ஹாஸ்பிட்டலில் செட்டு கிடையாது, லைவ் லொக்கேஷனில் அவர் கமல் சார் பார்த்துட்டு இருப்பார். ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே அவர் அவசரமாக எடுத்துகிட்டு போவாங்க, அந்த காரிடார்லேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. இது ஷார்ட்டு. இவங்க வந்து ஒரு ஷார்ட் வேணும்னு பார்க்குறாங்க, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் எதுவுமே கொண்டு வரல. ஏன்னா ரொம்ப எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, அப்போ இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்து, நான் சொன்னேன் ஒரு ஸ்ட்ரெச்சர் வச்சிடலாம் சார், இன்னொரு ஸ்ட்ரெச்சரை பக்கத்துலேயே வச்சுட்டு அது இதுவும் நம்ம கட்டிட்டு இந்த ஸ்ட்ரெச்சரில் கேமரா வச்சு பண்ணோன்னா இழுத்துட்டு போனால் ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துடும் ஃப்ரேமிங்கு, இப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா எனக்கு ஸ்ட்ரைக்கே நான் எங்கள் சார்ட்ட சொல்கிறேன். ஏதாவது ரிசம்பிளன்ஸா சார்? அது ஆல்ரெடி இல்லை, எங்கேயுமே இல்லை. எனக்கு வந்து நீங்கள் சொன்ன அந்த லைட் சொல்கிறேன், அதுக்கு ஓகே அந்த ஸ்பார்க்கு. ஸோ இது சொல்லும்போது வந்து டக்குன்னு அவர் என்ன ஒரு வாட்டி பார்த்தாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நானே வந்து எனக்கு ஒரு சின்ன ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின், சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ண அது இதுன்னு சொல்லிட்டு நான் இண்டஸ்ட்ரியை விட்டு ஒரு துபாயில் எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிருக்கு சார், நான் போகிறேன்னு சொன்னால் அவர் வந்து நான் விடவே இல்லை, பிடிச்சி வச்சு. ஆனால் அவர் அந்த லைட்டை பார்த்துட்டாரு, நீ போகக்கூடாது இங்கே, நீ யூ ஹவ் டு பி ஹியர், யூ ஆர் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஐம் டாக்கிங் அபவுட் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் இது. ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ண அப்புறமா தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது எனக்கு. பட் அந்த லைட்டுன்றது ஒன்று நமக்குள்ளே இருக்கும், இல்லை நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். அன்றைக்கி நான் ஒருத்தர் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணிடுவாங்கல்ல சார், அது உங்களுக்கு கிட்ட இருக்குன்றது அதுதான் நீங்கள் சொல்கிற அந்த லைட்டு. ஸோ அன்றைக்கி அந்த சொன்ன ஒரு ஐடியாவும், ஸோ இ தாட் தட் ஐ வில் பி அ வெரி சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா இந்த தாட் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்திருக்காது யாருக்கும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அப்பப்போ ஒரு வந்துட்டு போகும். பட் எல்லாத்தையும் தாண்டி சினிமா அப்படின்றது தான் நம்மளோட பெரிய லைட். அதை நோக்கி தான் எது வந்தாலும் இருக்கும். மற்றதெல்லாம் அந்த சப்லைட்ஸ் மாதிரி. ஒரு விஷயம் இப்போ ப்ரொஃபஷனல் எடுத்துக்கோங்க, பர்சனலாகவும் எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் பிடிக்கும், அதுக்கப்புறம் பிடிக்காம போகும். அதே விஷயத்தினால பைத்தியமே பிடிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த விஷயம் பயங்கரமா பிடிக்கும். இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஸ்டேஜ் பிடிக்கும், பிடிக்காம போகும், பைத்தியம் பிடிக்கும், அதுக்கப்புறம் பயங்கரமா பிடிக்கும். இதை நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா சார் இந்த மொமெண்ட்ஸை? இல்லை, அதான் இந்த எனக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு ரொம்ப ஆர்கனைஸ்டாக தான் அது செட் ஆகிடுச்சு. இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆமாம், எனக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமே எப்படி எழுதுவேன்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டே தெரியும் எங்கள் அப்பா சொன்னதுனால 55 மார்க்ஸ் தான் கட் ஆஃப் எனக்கு இன்ஸ்டியூட்டில் சேர்றதுக்கு. ஸோ நான் கரெக்டாக ஒரு 60 மார்க்குக்கு நானே எழுதி நானே கணக்கெலாம் போட்டு பார்த்துட்டு பேப்பரை மடித்து கொடுத்துட்டு வந்துடுவேன். இவ்வளோதான் எனக்கு அவ்வளோதான் தேவை. ஏன்னா நான் எம்பிபிஎஸ் படிக்க போகிறதுக்கு, இன்ஜினியரிங் படிக்க போகிறதுக்கு, நான் எதுக்கு 100% படிக்கணும். ஓகே, எனக்கு நானே எக்ஸாமில் அசஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்துடும் 55 கிராஸ் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக கொடுத்துட்டு வருவேன். என்னோட மார்க்கும் அவ்வளோதான், எழுதும் போதே மார்க் போட்டு ஸோ அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக தான் நமக்கு அது போச்சு. இப்போ நான் புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருக்க சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம் தான் வந்து நீங்கள் சொல்கிற ஸ்டேஜஸை நம்மளை கொடுக்கும். ஃபஸ்ட் ஆசையாக வாங்குவோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஏதோ ரிப்பேர் ஆகிடும், சரி ஏன்டா அதை வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் விட்டு கொடுக்க மாட்டோம். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு டூலை கொண்டு வந்து அதை திருப்பி எப்படியாவது ஒர்க் பண்ண வச்சு அதை திருப்பி பார்வையில் ஒரு மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஃபெயிலியராக இருக்குது, சிலது எனக்கு பயங்கரமாகவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பேரலல் விஷயங்களுக்கு தான் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மைண்ட் கேம்ஸ் தான் சக்ஸஸ்ஃபுல் டச் ஷூட். எனக்கு இந்த சினிமாகிராஃபி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் யாராவது ஃபோன் பண்ணி ஒரு வேலைக்கு கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறதுனால ரொம்ப அந்த பிடிக்காம போகிறதுக்கான மெயின் ப்ரொஃபஷனில் என்றைக்குமே யோசிச்சதே இல்லை சார். அது எப்படி சார் நீங்கள் அந்த இப்போ மனுஷங்களோட மென்டாலிட்டியே பிஸியா இருக்கும்போது அடாடா கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்காதான்னு தோணும், ஃப்ரீயா இருக்கும்போது இப்படியே ஃப்ரீயா இருக்கிற மாதிரி. எனக்கு 3 நாள் தான், எனக்கு 3 நாள் தான், 4வது நாள் பைத்தியம் பிடிச்சிரும். அதான் உங்களுக்கு அந்த பிஸி டைம்ங்கிறது எப்படி, ஃப்ரீ டைம்ங்கிறது எப்படி? இல்லை, எனக்கு ஒரு ஃபிசிக்கலாகவே சொல்கிறேன், கரெக்டாக அந்த கால் ஷீட் அப்படின்ற டைம் தான். ஓகே, ஸோ அந்த ஒரு நாளில் அது ஒரு தனியாக அதுக்குன்னு 3 நாள் 4 நாள் பிரிக்க மாட்டோம். ஒரு மார்னிங் ஒரு 9 to 6 அப்படின்னா பேய் மாதிரி வேலை பண்ணுவோம். 6 மணிக்கு எங்கே அப்படியே நம்ம ஊர்லேருந்து ஒரு உடம்புலேருந்து ஒரு எனர்ஜியே வெளியே போன மாதிரி ஆகிடும். அப்படியே சார்ஜ் எல்லாம் இறங்கி ஆகிடும். ஆனால் அடுத்த நாள் அதே 6 மணின்றது ஷூட்டிங் வாங்க என்ன பண்ணிடுவாங்க, 2 மணிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த 2 மணி வரைக்குமே நம்ம ஃபுல் எனர்ஜியில் இருப்போம். திருப்பி அதே மாதிரி 2 மணிக்கு தான் சார்ஜ் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏன்னா நம்ம எனர்ஜி நம்ம மட்டும் கிடையாது, நம்ம கூட ஒரு 200 பேர் இருக்காங்க ஒரு டீம். ஸோ இவங்களோட எல்லா எனர்ஜியுமே சேர்ந்து நம்ம கையில் வந்து அது ஒரு எனர்ஜி, பெரிய எனர்ஜியாக சார், அது ஒரு யூனிட்டோட எனர்ஜி. ஸோ அதனால் வந்து அந்த பேக்கப்னு சொன்னால் எல்லாம் அவன் ஸ்பிளிட்டு, அவன் வேலை, கார், வண்டி,
அப்படி இப்படின்னு போயிடுவாங்க. ஸோ அந்த எனர்ஜி அப்படியே நம்மளை வெளியே விட்டு போகிறது நம்மளால சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கேட்காத எல்லா காதுமே கரெக்டா அந்த 6 மணிக்கோ 9:30க்கும் வந்து அதுதான் ஷார்ப்பா இருக்கும் கேட்கும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த அந்த இந்த சினிமாவில் அந்த எனர்ஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. எனர்ஜியை ஒரு யூனிட்ல இருந்தோ ஒரு டைரக்டர் இருந்தோ ஒரு மற்ற டீம் கிட்ட இருந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, மற்ற டீமுக்கு நீங்க எப்படி கொடுக்குறீங்க சார்? அந்த இல்லை இதுதான் எனக்கு ஒரு ஆமாம், எனக்கு சரவணன் சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் பண்ண அட்வைஸ் அதுதான். நீ வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒரு டிப்ளமா ஃபிலிம் எடுத்துட்டு அஸ் அ கேமராமேனை நீ ப்ரூவ் பண்ணிட்டு தான் வந்திருக்க. ஓகே, இங்கே வந்து நான் உனக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி என்ன, லென்ஸ் என்ன, லைட்டிங் என்ன, இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கான ஸ்பேஸே கிடையாது. இது வந்து ஒரு வார் மாதிரி. ஓகே, இங்கே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பாயிலேருந்து ஒரு ப்ரொடியூசர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ஸ்லேருந்து வருவாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தூக்கிட்டு இங்கே வருவாங்க. கண்டிப்பாக. ஓகே, ஸோ நீ ஒரு ப்ரொடக்ஷன் பாய்ட்டு எப்படி பேசணும், ஒரு ப்ரொடியூசர்கிட்ட எப்படி பேசணும். ஓகே, இதெல்லாம் தான் உன்னோட லேர்னிங் ப்ராசஸ். ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா உனக்கு ஆல்ரெடி தெரியும், கிராஃப்ட் தெரியும், நீ என்னை விட சூப்பராக எடுப்பேன். உனக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நீ என்னை விட சூப்பராக எடுத்துருவேன். அதை அவர் சொல்கிறார். அவர் ஏன்னா நீ படித்ததை வந்து நான் 10 வருஷத்துக்கு அப்புறமா நீ இன்னும் அட்வான்ஸாக படிச்சுட்டு வர. அவர் எனக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி முடிச்சிருக்கேன். 89 பேட்ச் அவர், நான் 99 பேட்ச். ஆல்ரெடி ஒரு அப்டேட்டட்னா இன்னும் அட்வான்ஸாக நீ கற்றுக்கிட்டு வர. ஓகே, இப்போ உனக்கு எனக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸே வந்து அந்த 10 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ். நான் 10 வருஷத்தில் எவ்வளோ மக்களை பார்த்துருப்பேன், எவ்வளோ ப்ரொடியூசர்ஸை பார்த்துருப்பேன், எவ்வளோ ஆர்டிஸ்ட்டை பார்த்துருப்பேன். இவங்களெல்லாம் பார்த்துட்டு நான் அதை மேனேஜ் பண்ணிவிட்டு என்னோடய இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ நீ கற்றுக்க வேண்டியதே வந்து ஹியூமன் மேனேஜ்மெண்ட். இங்கே யார்கிட்ட எப்படி பேசினா உனக்கு வேலை நடக்கும், ஒரு லைட்மேன்ட் எப்படி பேசினா உனக்கு வேலை நடக்கும். நான் சொன்னால் அவன் பயந்து பண்ணுவான், நீ சொன்னால் அவன் வேலை பண்ண மாட்டான். நீ அவன்கிட்ட வந்து எப்படி வேலை வாங்கணும், அதுக்கு அவங்க கூட இருக்கிற நம்ம ரிலேஷன்ஷிப். ஆமாம், ரிலேஷன்ஷிப். அவங்க ஃபஸ்ட்டு நம்மளே எப்படி இருப்போம், அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நாய்க்குட்டி மாதிரி அவங்க பின்னாடி சுற்றிக்கிட்டே இருப்போம். ஒரு 3 வருஷம் கழிச்சு அவங்கள மிரட்ட ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த சிஸ்டம் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மக்கிட்ட அசிஸ்டன்ஸ் வந்தாலுமே நானுமே என்ன பண்ணுறேன்னா அவரை மாதிரி ஃபார்முலா தான். இப்போ நான் திருப்பி யாராவது கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு புதுசாக ஒரு பையனை கூட்டின்னு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு நான் டீச் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த டைம் எனக்கு இருக்காது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறோன்னா இன்ஸ்டியூட்லேருந்து டேரெக்டாக பசங்களை எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு அவனுக்கு வந்து இந்த சினிமாகிராஃபி டீச் பண்ணுறதோட வேலையே கிடையாது. அவனுக்கு வந்து இந்த ஹியூமன் மேனேஜ்மெண்ட் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதை தான் அவனுக்கு வந்து செட் ரியாலிட்டி என்ன, செட் ரியாலிட்டி. ஆமாம், இங்கே இருக்கிற ப்ரெஷர் என்ன, ஹவு டு ஹேண்டில் யுவர் ப்ரெஷர். பேசிக்லி இன்ஸ்டியூட்டில் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தானே கற்றுக் கொடுக்குறோம். கண்டிப்பாக ஒரே டீச்சிங் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வெளியே போய் அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வரீங்க. பட் எல்லாருக்கும் எல்லாம் செட் பண்ணி கொடுத்தா எவ்ரிபடி கேன் மேக் குட் ஃபிலிம்ஸ். கண்டிப்பாக. ஓகே, ஸோ எல்லாருக்குமே இப்போ ப்ராப்ளம் என்ன, எல்லாருக்கும் எல்லாமே அமையாது. எனக்கு இந்த 2 லைட்டு வேணும் அப்படின்னா இந்த 2 லைட்டு யார்கிட்ட இருக்குது, எங்கேருந்து அதை ஹயர் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரொடியூசர் வந்து இல்லை நான் உனக்கு 100 ரூபா கொடுப்பேன், நீ எந்த லைட் வேணால் எடுத்துக்கோன்னு வரு. இந்த 100 ரூபாய்க்கு இந்த லைட் நான் எங்கேருந்து கொண்டு வர்றது, இதெல்லாம் தான் இங்கே முக்கியம். நமக்கு தெரியும் 2 லைட் போட்டால் படம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை எப்படி நம்ம சோர்ஸ் பண்ணுறது, அன்றைக்கி இதை எப்படி கொண்டு வர்றது. ஓகே, ஒரு சின்ன படம் பண்ணும்போது அந்த 2 லைட்டுக்கே பெரிய போராட்டமாக இருக்கும். சரி, பெரிய படத்துக்கு போனால் அப்போ அங்கே 100 லைட் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும், பெரிய செட்டாக இருக்கும். அந்த 100 லைட்டுக்கு போராட்டமாக இருக்கும். அப்படியே எனக்கு ஸ்கேல் ஆகும்போது அதே பிரச்சனை தான், பிரச்சனை அதே தான். யூ ஹேவ் டு ஃபைட் வித் ப்ரொடியூசர்ஸ் ஆர் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் யாருக்கிட்டையோ வந்து அதை எப்படி அவங்கள்ட்ட ரொம்ப பேசினா நம்ம மேலே கோபம் வந்துடும். அவங்க வேறு மாதிரி நம்மளை போய் தப்பாக சொல்லுவாங்க. நம்ம இல்லாட்டி நம்ம ரொம்ப சைலண்டானா நம்மளை அமைக்கி போட்டுட்டு இதெல்லாம் கிடையாது வச்சு படம் எடுன்னு சொல்லி நம்மளை இது பண்ணுவாங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த பேலன்சிங் தான் பெரிய ஆர்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே. கண்டிப்பாக சார். சார் இப்போது இந்த லைட் விஷயத்தில் ஒரு சின்ன விஷயம், அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரியல. இவ்வளோ லைட்ஸை நீங்கள் அசம்பிள் பண்ணி ஒரு இடத்துல இவ்வளோ ஃப்ரேமையும் நீங்கள் உண்டாக்க முடியும். பட் இந்த லைட்டெல்லாம் கிடைக்காத ஒரு டைமும் கூட இருந்திருக்குல்ல, கிடைச்ச லைட்டை வச்சு ஒரு ஃப்ரேமை உருவாக்குறதுங்கிறது அந்த ஸ்டேஜில் ஒரு சில நேரத்தில் அவைலபிலிட்டி இருக்காது, இல்லை பட்ஜெட்டாக இருக்கும், இல்லை லொக்கேஷனை ஷிஃப்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நம்ம டிஃப்ரெண்ட் பட்ஜெட்ஸ்லாம் சேர்ந்து தான் பண்ணோம். அப்புறம் எனக்குமே ஆமாம் அந்த கான எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸும் வந்திருக்கும். ஸோ நம்ம எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, எனக்கு இவர் தெலுங்கு ஃபிலிம்ஸும் பண்ணார் எங்கள் சார். நான் அப்புறம் மலையாளம் ஃபிலிம்ஸ் பண்ணார். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் லைட்டே கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் மலையாளம் இண்டஸ்ட்ரி இப்போ வந்து சூப்பராக பண்ணுறாங்க டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி வந்து தே ஆர் டோட்டலி டிபெண்ட் ஆன் சென்னை. அந்த ஃபிலிம் லேப்ஸ் இங்கே தான் இருக்கும், கேமராஸ் இங்கேருந்து தான் போவோம். ஸோ அங்கே ஒரு 4 லைட் 5 லைட் இருக்கும். அந்த லைட்டில் 2 லைட் வந்து ஃப்ளிக்கர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அந்த அளவுக்கு தான் அங்கே வந்து ஏன்னா அவங்களோட மினிமம் பெரிய மோகன்லால் சார் படமே பார்த்தீங்கன்னா 100 தியேட்டர் தான் ரிலீஸ் ஆகும். நான் டாக்கிங் அபவுட் 2007 and 2008. ஓகே, ஸோ அங்கே வந்து
அங்கே அட்வான்டேஜ் என்னென்னா அங்கே லைட்டே போகிறதுக்கு உங்களுக்கு மனசே வராது. ஏன்னா அந்த ஊரில் வந்து எங்கே பார்த்தாலும் க்ரீனரி, ஆமாம் சார், ஹைட்டுக்கு மரங்கள் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்கையே வந்து கம்மியாக தெரியும். ஸோ ஸ்கை அதிகமாக இருந்தால் தான் அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய லைட் போடுவோம். டெக்னிக்கலான ஒரு பாயிண்ட் அது. ஸோ அப்போ தான் நம்ம ரியலைஸ் பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இருக்கும்போது லைட் போட்டு எடுத்தால் தான் நல்லா வரும்னு ஒரு இதில் இருப்போம். அங்கே போய் நீங்கள் லைட் போடாமல் எடுத்தால் தான் நல்லா வரும் அந்த ஊரில். அந்த நேச்சுரல் லைட். ஆமாம், நேச்சுரல் லைட்டு தான் அது நல்லா இருக்கும். லைட் போடும்போது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு கிரவுண்டு, ஒரு மைண்டு வேறு. ஓகே, ஸோ லைட் தான் எல்லாமே கிடையாது, ஸ்டோரி டெல்லிங், இடங்கள். ஸோ இது இப்போ ஒரு ஊருக்கு போகும்போது வில் லேர்ன் நியூ ப்ராப்ளம்ஸ். அப்போ அந்த லொகேஷன் டிஃபரன்ஸ் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களா சார்? அது எந்த விதத்தில் டிஃபரெண்ட்? மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ். ஓகே, இப்போ ஃபாரின் கண்ட்ரி போகும்போது லைட்ஸ், ஆமாம், லைட்ஸே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப இந்த சீனிக்கான லொக்கேஷன் வந்து சுவிட்சர்லாண்ட்லாம் போகும்போது பியூட்டிஃபுல்லாக அந்த லைட்டே உங்களுக்கு, அந்த சன்லைட்டே, நேச்சுரல் லைட்டே வந்து அவ்வளோ பொல்யூஷன் இல்லாமல் உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ லைட்டே கேட்க மாட்டோம் நம்ம. நாம் படத்தில் பார்க்குற அதே வெளிநாடு தான் அங்கேயும் இருக்கா சார்? அதே அதை விட நல்லாயிருக்கும். நம்ம அதில் வந்து ஒரு 20% தான் உங்களுக்கு காமிக்கிறது. சில பிகாஸ் நம்ம ஐயோட விஷன் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் வந்து நம்ம 2 கண்ணில் பார்க்குறோம். சினிமான்றது ஒரு கண். இப்போ 3Dலாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த பெர்ஸ்பெக்டிவ் அந்த அதெல்லாமே உங்களால் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுன்றது 20% என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்களுக்கு எப்படி வேணால் அதை சொல்லலாம். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நேச்சுரலாக பார்க்குற விஷயங்கள். 2வது, ஏகப்பட்ட விஷயங்கள் பார்ப்போம், ஆனால் எல்லா இடத்துலையுமே ஷூட் பண்ண முடியாது. நிறைய ஃபில்டர் ஆகிடும். கண்டிப்பா அந்த ஃபில்டரை கொஞ்சம் தான் உங்களுக்கு. நம்ம இதை விட நிறைய பார்த்துருப்போம் நம்ம அழகான விஷயங்கள்லாம். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணது வேற எல்லாத்தையும். ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த படத்துக்கு அது யூஸ் ஆகாது. திருப்பி வேற ஏதோ படத்துக்கு ஒரு டாபிக் வரும்போது அந்த இடம் நம்ம பார்த்தது நல்லா இருக்குமேன்னு சொல்லி அந்த அப்படி லிங்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த துருவ நட்சத்திரத்துக்குலாம் வந்து ஒரு நிறைய கண்ட்ரிஸ் போயிருந்தோம் அந்த ஷூட் பண்ணும்போது. அந்த கண்ட்ரிஸ் போனது எல்லாமே வந்து நான் வந்து வேற தெலுங்கு படங்களுக்கு வந்து இந்த சாங் எடுக்கிறதுக்கு போன லொக்கேஷன்ஸ். அங்கே போனால் ஒரு பயங்கரமான கேவ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அப்போல்லாம் சார் செம்மையாக இருக்கல லொக்கேஷன் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அந்த படத்துக்கு அது தேவைப்படாது, அங்கே பியூட்டிஃபுல்லாக அது தேவைப்படும். இப்போ திடீர்னு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணும்போது இந்த கேவ் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். சரி, இந்த வல்கேரியில் இப்படி ஒரு கேவ் இருக்குது சார், அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்படியா சொல்லி அப்போ அவர் அதுக்கு ஒரு சுச்சுவேஷன் எழுதி அந்த கேவில் ஒரு ஷூட்டிங் நடக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிப்புளான ஒரு டைவர்ஸ்டாக இருக்கும். ஒரு படம்ன்றது ஒரு படம் மட்டுமே கிடையாது, எது வேணாலும் எப்போ வேணாலும் யூஸ் ஆகும். இது ஒரு நம்ம லேர்னிங், நம்ம பார்க்குற விஷயங்கள். இந்த லைட்டே என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சன்லைட் வந்து நீங்கள் ட்ராவல் லைட்டே இருக்கும்ல, ஏதாவது ஒரு டைமில் அந்த ஒரு விண்டோலேருந்து பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு லைட் வந்து நிற்கும். கரெக்டாக நீங்கள் வீட்லேயோ நீங்கள் உங்களோட ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஜன்னல் வழியாக ஒரு லைட் வர்றது வந்து பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். அது என்ன ஆட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 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 டைமில் ட்ராவல் ஆகி போயிடும் அந்த டைரெக்ஷன். ஆமாம். ஸோ நீங்கள் அது பதிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் சினிமாவில் என்ன ஆகும்னா, நமக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அதே லைட்டிங்கில் சீன் எடுக்கணும். நம்ம கிரியேட் பண்ணலாம். அந்த பார்த்த ஒரு இமேஜை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு, அந்த வீட்டில் அன்றைக்கி நம்ம பார்த்தோம்ல, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கலைங்க, இதே மாதிரி லைட் இங்கே போட்டுட்டு இதை நம்ம சிமுலேட் பண்ணுறது, அந்த லைட் ரீக்ரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி அந்த அழகை தான் நம்ம கொடுக்கறது. ஸோ ஓப்பனாக எங்கே போனாலுமே அப்சர்வ் பண்ண பழகிடுவோம் நம்ம சினிமாட்டோகிராஃபர்ஸ் யாராக இருந்தாலுமே. அந்த இடத்துல வச்சுருக்கிற லைட்டோ, அங்கே இருக்கிற டெக்கரேஷனோ, ஏதோ ஒன்று அழகான விஷயங்கள் நம்ம மைண்டில் ஏறிக்கிட்டே இருக்கும். நமக்கு அறியாமல் சப்கான்ஷியஸாக இதை வந்து படத்தில் வந்து. அப்போ நீங்கள் எடுக்கும்போதே வந்து மோஸ்ட்லி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன? அந்த நேச்சர் லைட்டில் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டும் இருக்கும், அந்த நேச்சர் லைட்டையே ரீக்ரியேட் பண்ணி எடுக்கலான்னு ஒரு. அதுதான், அதுக்கு தான் அந்த நேச்சர். அதுதான், அதனால தான் நான் இந்த என்னோட குட்டி படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அது போய் நேச்சுரல் லைட்டில் போய் எடுத்துடுறது. ஓகே 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 ரைட். ஓகே, இப்போ ஆர்டிஸ்ட்லாம் இப்போ என்னென்னா சொஃபஸ்டிகேஷன் தானே. இப்போ ஒரு 50-40 வருஷமாக அவங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு இது பண்ணும்போது அவங்கள 5 மணிக்கு வாங்க 4 மணிக்கு வாங்கலாம் சொல்லி அவங்க நம்ம டார்ச்சர் பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க. பண்ணுற க்ரூவை பொறுத்து இப்போ இவ்வளோ 200 பேரை வந்து நான் ஒரு 5 மணிக்கு கொண்டு வரதுன்றது பெரிய எக்ஸ்பென்சஸ். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 25 பேரை கொண்டு போய் 5 மணிக்கு எடுத்துகிட்டு போய் என்னோட ஓன் ப்ரொடக்ஷன் ஃபிலிம்ஸ்லாம் நான் பண்ணிடுறேன். அதில் அதுதான் மீனி, அதுதான் போகிற சம்பி, இப்போ இந்த ஆட்டோ சங்கர், இதை நான் பண்ணுற ப்ரொடக்ஷனுக்குலாம் இதெல்லாம் தான் வந்து அதை போய் நான் அழகாக போய் கரெக்டான டைமில் கரெக்டான லைட்டிங்கில் போய் அதை கேப்சர் பண்ணிடுறது. அதோட உங்களோட எக்ஸைட்மெண்ட்டே பயங்கரமாக இருக்கும். எங்கே வந்து எல்லாமே நம்ம வந்து சிமுலேட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இந்த சுச்சுவேஷன் அப்படி, இவ்வளோ பேர் க்ரூ அப்படின்றது தான். இப்போ லியோலேயும் அந்த பிரச்சனை தான். இப்போ அங்கே பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு போகிறோம் காஷ்மீர்லேயுமே. பட் அங்கே போன அப்புறமா தான் தெரியுது, நாங்கள் செலக்ட் பண்ணுற லொக்கேஷன் சுற்றி ஹியூஜ் மவுண்டன்ஸ்க்கு நடுவில் ஒரு குட்டி கிராமம், ஃபெல்காம்ன்ற ஒரு வில்லேஜ் அது. ஸோ அந்த லைட்டு வர்றதுக்கே 11 மணி ஆகிடுது. அப்புறம் 4 மணிக்குள்ள உள்ளே போயிடுது இந்த சன்லைட்டு. டைமுன்றது கம்மி. அப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணுறது? சப்போஸ் லைட் போயிடுச்சுன்னா ஒரு ஷாட் எடுத்துருப்போம், ஒரு 1 ஷாட் எடுத்தால் 2 ஷாட் எடுத்தால் முடிஞ்சிடும். ஸோ அந்த போன லைட்டை மேட்ச் பண்ணி நம்ம லைட்டை போடுறது.
ஸோ இந்த மாதிரி சயின்ஸை யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கேன். ஆனால் அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த ஷூட் பண்ண இடங்கள்லாம் பாதிப்பான ஒரு இடங்களா இருந்ததா இல்லை அந்த ட்ராவல் இதில்? இல்லை, இப்போ கொஞ்சம் பெட்டர். ஆனால் எங்களுக்கு வந்து அந்த மிலிட்ரியை நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த மிஷன்ஸ்லாம் கொண்டு வந்து ஃபுல்லாகவே மைண்ட் ஸ்வீப்பிங் அந்த என்னென்ன இருக்கோ அந்த ஏரியாவை கிளியர் பண்ணி தான் எங்களை உள்ளேயே அலோவ் பண்ணாங்க. நல்லா சப்போர்ட். அவங்களுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படம் ஒரு டூரிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு பார்க்கும்போது. ஓகே, இவ்வளோ க்ரூ வந்து இந்த படத்தை இப்படி காமிக்கிறாங்கன்னும் போது நம்ம சேஃப்டி கொடுக்கணும் அப்படின்றத வந்து அவங்க கான்ஷியஸாக தான் இருந்தாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அந்த என்டையர் வில்லேஜுமே 55 days இருந்தோம். ஸோ அங்கே ஐ மீன் லோகேஷ்க்கு வந்து அவ்வளோவா செட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவருக்கு எல்லாமே லைவாக வேணுன்றது தான். ஓகே, எங்களுக்குமே என்னென்னா நம்ம விஜய் சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாமே அவர் ஒரு ஸ்டுடியோக்குள்ளே தான் போட்டு அடைச்சி தான் எடுத்திருக்கோம். இங்கே செட்டெல்லாம் போட்டு இப்படி தான் எடுத்துக்கிட்டு இருப்போம். இந்த படத்துக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபுல் கதையுமே அவர் நடிக்க வச்சுட்டு இருக்காரு. எல்லாருமே லியோன்ற கேரக்டராக நடிக்க வைக்கிறாருன்றது தான் இதுக்கு அவருக்கு என்ன நம்ம பண்ணலாம்? ஒரு லைவ் லொகேஷனில் போனால் அவர் எங்கே வேணால் ஓட விடலாம். கண்டிப்பாக. ஓகே, நடு ஸ்ட்ரீட்டில் ஓட விட்டுருப்போம் காஷ்மீரில். புரியுதுங்களா? ஃப்ரீடம்ங்கிறதே அங்கே 360 டிகிரிக்கு நமக்கு டென்ஷனில் இருந்தனால தான் அந்த கதையை அவ்வளோ டிஸ்டன்ஸாக அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சு எல்லாமே லைவ் ஸ்கூல் லைவ் இடம். ஸோ கொஞ்சம் நமக்கு இந்த தேவைப்படுற கண்ட்ரோலுக்கு ஒரு கோட் எக்ஸ்டீரியர் அங்கே லைவில் எடுத்திருப்போம். அதோட இன்டீரியர் மட்டும் இங்கே செட்டு போட்டு மேட்ச் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி எது நமக்கு ஏன்னா குட்டியாக செட்டப் இருக்கும்போது அவ்வளோ குரு அங்கே வெயிட் பண்ணுறது வேஸ்ட் இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் பிரித்து இங்கே வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி முடிச்சிருப்போம். சூப்பர் சார். சார் இன்னொரு உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது என்னன்னா, ஒரு டைரக்டர், ஒரு ரைட்டர் இல்லை ஒரு நாவலாசிரியர்னா ஒரு நேட்டிவிட்டி அதுலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்கல்ல அவங்களோட ஸ்டோரிஸில் எல்லாமே. எஸ், சினிமோட்டோகிராஃபராக எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பதிவு செய்யணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இதில் ப்ராப்ளம் என்ன ஆகிடும்னா உங்களோட ஒர்க் மொனாட்டனஸ்ன்னு ஆகிடும். நீங்கள் எப்பயுமே ஒரே கான்செப்டை நீங்கள் திணிக்க ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, இதுதான் நீங்கள் திருப்பி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட எல்லா படங்களும் ஒரே விஷயங்களாக தான் இருக்கும். நான் இந்த ப்ரொஃபஷன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறது என்னென்னா டெய்லி 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு வந்து எனக்கு ஒரு புது கதை வருதுன்றது தான். அதுக்கு என்னவோ அந்த அதுதான் எனக்கு இந்த புதுசாக இப்போ நேத்தி ஒரு நண்பர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஓகே, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இப்போ இந்த ப்ரொமோஷன் வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு 5-6 hours கிடச்சதுன்னா அந்த கதையை நான் படிக்கணும். அதில் என்ன புதுசாக இருக்குது, என்ன புதுசாக சொல்ல ட்ரை பண்ணுறான். இதுதான் நம்மளோட அட்வான்டேஜ். இப்போ நமக்கு நான் சொன்ன மாதிரி ஃபோர்ஸ்டாக இப்போ நம்ம ஆக்சுவலி நான் சிட்டியில் தான் பிறந்தேன். ஓகே, நம்மளை சுற்றி இங்கே இந்த விஷயங்கள் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து சினிமாக்கு அதை நான் பண்ணணும்னு ட்ரை பண்ணல. இப்போ நான் மிஸ் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பையனுக்கு வந்து ஒரு ஆப்பிளோ ஒரு அரிசியோ அமேசான்லேருந்து தான் வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் இன்றைக்கி டேட் வரைக்கும். இது இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து ஒரு அக்ரிகல்ச்சரோ இந்த இப்படி எப்படி இதை தயாரிக்கிறாங்கன்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது, மேனுஃபேக்சரிங்னு ஒரு விஷயமே அவங்களுக்கு அதாவது விவசாயன்ற விஷயமே தெரியாமல் போயிடலாம். அப்போ நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா இப்போ ஒரு ஃபார்ம் வாங்கியிருக்கோம். ஓகே, அந்த ஃபார்மில் வந்து அவனை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். நான் சண்டேஸ்லாம் இதுதான் ப்ராசஸ். நாங்கள் வந்து ஒரு 50 மாமரம் இருக்குது. நான் என்ன இப்போ சொல்லியிருக்கேன்னா ஒரு மரத்துக்கு ஒரு பேரை வைன்னு சொல்லியிருக்கு. ஓகே, இப்போ நம்பர்ஸ் தானே போடுவோம் ஜெனரலாக கவுண்ட் வந்து. நீ பேரை வச்சிரு, பேரை வச்சா உனக்கு சின்ன ஒரு கனெக்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதுதான் சினிமா. இதை வந்து நீ ஒரு சீனா நீங்கள் பண்ணலாம் படத்தில். ஓகேவா? ஸோ நம்ம சீனா பண்ணுறதை தாண்டி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்னென்ன இந்த ஹியூமன் தான் பண்ணணுன்ற. ஏன்னா சினிமாவில் வந்து நமக்கு என்ன இதை விட தாண்டி சிச்சுவேஷன் சொல்கிறதுக்கு தான் நம்ம ஜாம்பவான் டேரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. கண்டிப்பாக நம்ம யோசிக்கவே வேணாம். அவங்க வந்து பயங்கரமாக கதைகள்லாம் யோசிச்சு வந்திருக்காங்க. அவங்க யோசிக்கிற கதையை எவ்வளவு அழகா நமக்கு அழகுன்றதே இப்போ தாண்டி இப்போ அழகே எவனும் ரசிக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு எல்லாருமே லோகேஷை கொண்டாடுறீங்கன்னா லோகேஷ் எதுவுமே அழகாக காமிக்க ட்ரை பண்ணலையே. அவர் டார்க்காக அதுக்குன்னு ஒரு மூடை செட் பண்ணி இப்படி தானே காமிக்கிறேன். இப்போ அழகை தாண்டி இப்போ நம்ம ஊரில் வந்து அது போயிடுச்சு. இன்னைக்கு நீங்கள் அழகாக சினிமாட்டோகிராஃபி பண்ணிங்கன்னா நம்மளை சேர்த்துக்கிறது இல்லை ஆட்டத்துக்கு. இன்றைக்கி அந்த ராவாக ரஸ்டிக்காக பண்ணணும் அப்படின்றத சில டைரக்டர்ஸ் ஓகே இன்றைக்கும் மணி சார் வந்து அழகாக தான் எடுக்கணுன்றவர். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது, அதுக்குன்னு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. பட் சேஞ்ச் பயங்கரமாக ஆயிடுச்சு. இந்த அழகை தாண்டி இன்றைக்கி ரொம்ப முக்கியமே வந்து ஸ்டோரி டெல்லிங் தான். ஓகே, கதை சொல்கிற விதம் தான். ஏன்னா அழகுன்றது ஒரு இப்போ ஒரு ஃபோன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ளக்கின்ஸ் வந்துடுது. கரெக்டாக நீங்கள் நார்மல் ஃபேஸை அதுலேயே இப்போ ஏஐ டூல்ஸ்லாம் வந்து நம்ம நார்மலாக இருக்கிற மூஞ்சி அழகாக வந்துடுது. அந்த க்ளோ அப்பை நார்மல் ஃபில்டர்லேயே அதெல்லாம் நடக்கும்போது இன்றைக்கி அழகை வந்து நம்ம ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட்டாக இன்றைக்கி எடுத்துகிட்டு போக முடியாது. அதை தாண்டினா ஒரு கிரியேட்டிவ் கதை தான், கதை சொல்கிறது தான். ஓகே, கதை சொல்கிற விதம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஜான்ற ஒரு படம்.
இப்போ ரீசெண்டாக நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப என்டர்டெயின் ஆன படம். தமிழ் சினிமாவே நம்மளை என்டர்டெயின் பண்ணிடுச்சுலாம் அப்படின்ற மாதிரி. ஸ்டோரி தான். ஆமாம், ஆனால் அதை சொன்ன அந்த 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 பேட்டர்ன் இருக்குல்ல, அவங்க அழகாக சொல்லணுன்றதே ட்ரை பண்ணல, ஜம்பிள் பண்ணி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி எது எப்போ முன்னாடின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி ஒரு கதையை கொண்டு போகும்போது அந்த அந்த ஸ்டோரி டெல்லிங் விதம் தான் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அழகை தாண்டி ஒவ்வொரு ஃப்ரேமை தாண்டி அந்த கதையாக சொல்லிட்டு போகிறது தான். அந்த அப்புறம் ஒரு ஃப்ரேம்லேயுமே எது உள்ள கதை சொல்ல முடியுமா? அதுதான் இப்போ இன்னைக்கு இருக்கிற ஸ்டைல் அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எல்லாருமே என்டர்டெயின் ஆகிற படம் வந்து இந்த கேஜிஎஃப் சொல்கிறோம், கரெக்டாக? அது எவ்வளோ தூரம் டஸ்ட்டை போட்டு டார்க்காக, புரியுதில்ல உங்களுக்கு? அந்த அழகை தாண்டி அதை ஒரு அழகாக்குறாங்க, அதாவது அழுக்க ஒரு அழகாக காமிக்கிறன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஓகே, அதே மாதிரி தான் இப்போ நம்ம அந்த கல்கின்னு ஒரு படம் வந்துருக்குது. அது பார்த்தாலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாகவே இந்த ஸ்லம்மு இந்த மாதிரி அந்த ஒரு இந்த போஸ்ட் அப்போகலிப்ஸ் கான்செப்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அதை வந்து வேறு மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டாக காமிக்க ட்ரை பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஃப்யூச்சரில் இப்படி தான் பிச்சைக்காரங்க இருப்பாங்க, ஃப்யூச்சரில் இப்படி தான் இருப்பாங்க சொல்லி அதுக்கு ஒரு ஸ்டோரி பண்ணுறாங்க, ஒரு உலகத்தை தனியாக அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம இப்போ நடைமுறையாக இருக்கிறத பார்க்கும்போது ஓடிடியில் பார்த்துக்கலாமே அப்படின்னு ஆயிடுது இல்லை. இப்போ அதை தாண்டி சினிமாவுக்கு கொண்டு வரும்போது இந்த அழகு ஸ்டோரி டெல்லிங் தான் இன்றைக்கி எல்லாமேன்ற மாதிரி தான் செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குது. செல்லிங் பாயிண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட படமே இந்த மினி எடுத்துக்கிட்டாலும் அது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி யாருமே எனக்கு வந்து உடனே அட்வான்ஸ்லாம் கொடுத்து படத்தை உடனே வாங்கிட்டுலாம் போகல யாரும். அதில் என்ன கதை இருக்குன்னு தான் பார்க்குறாங்க. கண்டிப்பாக நான் ஸ்டோரியா எவ்வளவு இதுக்கு நான் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அதை வாங்கி நாளைக்கு உடனே அதை தேட்டரில் போட்டால் எல்லாருமே படம் பார்க்க வந்துட போகிறது கிடையாது. கண்டிப்பாக கரெக்டாக. ஏன்னா அதை விட உன்னை ஹிமாலயஸை வந்து நிறைய டாக்குமெண்ட்ரி அழகாக காமிச்சிருப்பாங்க. அதை விட நிறைய இந்த யூடியூப் வீடியோஸோ டூரிஸ்ட் போய் எடுத்துருக்கலாம், அந்த மவுண்டன்ஸை, அந்த பைக் ரைடர்ஸ்லாம் அவங்க போய் வீடியோஸ் எடுக்கிறாங்க, நிறைய பேர் அதை யூடியூப்லலாம் போடுறாங்க. அதை விட பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம். இப்போ நாங்கள் என்ன சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம், அந்த ஹிமாலயஸை ஒரு களமாக வச்சுக்கிட்டு இங்கே என்னென்ன மாதிரி கதைகள்லாம் உருவாகலாம், இங்கே என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்றதான் அப்ரோச் பண்ணியிருக்கோம். தவிர ஹிமாலயஸ் அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த படத்துக்கு கொண்டு வரல. ஓகே, அதுதான் இன்னைக்கு அந்த கதை சொல்கிற ஃபார்மேட்டுக்குள்ளே சொல்ல வரேன்னா. ஸோ இது அழகுன்றது ஒரு போனஸ் தான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். பட் அதுக்கு தாண்டி ஒரு டெப்த் இருக்கும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ட்ரைலரில் வந்து கதை சொல்ல முடியாது, ஃபுல் கதையும் சொல்ல முடியாது, ஃபுல் படமும் சொல்ல முடியாது. ஸோ அப்போ அட்லீஸ்ட் ட்ரைலாக விஷுவலாக நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, இந்த படம் போய் பார்க்கலாம். இப்போது ஒரு ரொம்ப இந்த ஃபிலிம் பஃப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவங்க தான் ஃபஸ்ட்டு போய் பார்ப்பாங்க. ஓகே, அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்க ஒரே ஆஸ்பெக்ட்ல மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அழகாக இருக்கிறதுனால உள்ளே போகிறாங்க. அதுக்கு மேலே கதை இருந்தால் தான் வெளியே வரும்போது ஹாப்பியாக வருவாங்க. அவங்க நிறைய பேர் 4 பேரை சொல்லுவாங்க. ஸோ இந்த கதைன்றது ரொம்ப முக்கியம் அழகை தாண்டி இன்னைக்கு இருக்கிற சினிமாவோட சிச்சுவேஷனுக்கு. கண்டிப்பாக சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னோட செக்மெண்ட்டில் இந்த விஷயங்களுக்கு. ஓகே, குட். இவ்வளோ நேரம் இந்த கான்வர்சேஷனை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி தொடர்ந்து பல கான்வர்சேஷனை நீங்கள் கேட்க நம்ம ஃபைனலி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அழகான மனதோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் அன்புக்கு நன்றி. NK ஃப்ரம் ஃபைனலி.